3118. ஓ கஸ்டமரா ப்ரோ நீங்கள்? ஓ சாரி ப்ரோ, சாரி. இண்டிகேட்டர் வந்து ஆயில் முடிகிற வரைக்கும் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் போய் நிப்பாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன். ஓட விட்டு லைஃப் இஸ் அ ரேஸ், ரன் 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 அப்படின்ற மாதிரி சத்யராஜ் ப்ரோ சொல்கிற மாதிரி தான். என்னங்க முடிஞ்சு போச்சா பெட்ரோல்? வேறு ரகங்க. ஐயோ இல்லை ஆண்டு தான் இருக்குது. தள்ளிக்கிட்டு போகணுமா? அதுதான் விஷயமா. நான் முடிக்கணுன்னே வராங்கப்பா. நான் தான் சொல்கிறேன்ல, நேரம் தெரியலப்பா. யாரும் வராதிங்க என்கிட்ட. இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். போகிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, உளுந்து தான் கிடக்கணும் இடிச்சு தள்ளலாம். போச்சுடா, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இப்போ எனக்கு வேறு பெட்ரோல் தீர்ந்து வச்சு பெட்ரோல் வேறு அடிக்கணும். கடவுளே காப்பாற்றிடு, உன்னை நம்பி தான் போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ரோட்டுக்கு போகணும். இப்போ நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது. ஐயோ இது எவ்வளோ ஆர்டர்னு பார்க்க மாட்டேன்னே, ஏதோ அதிகமானு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு சுடுகாடு இருக்கின்றது. பேயெல்லாம் இங்கே தான் நடமாடுகிறது. ஹோண்டா ட்ரிங்குவா ஏண்டா ஏண்டா இப்படி பண்ணுற? பெட்ரோல் அடிக்கூடாதுன்னு ஆசையாக உனக்கு? விட்ட மாட்டேன்டா இன்றைக்கி. நீயா நானான்னு பார்த்துடலாம்டா டேய். முக்குனாலும் சரிடா டேய். ஆர்டர் போட்டுருந்தீங்களா? இல்லை எல்லாம் குரூப்பாக உட்காந்துருந்தீங்க. சரி அதான் இங்கே எதாவது ஆர்டர் போட்டுருவீங்கன்னு நினச்சேன். இங்கே தான் காட்டுச்சு. சரி ஓகே. ஹேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அப்புறம் நான் தாங்க உங்கள் ராகுல். நானும் இங்கே நலம். அப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொமேட்டோ விலாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் ஆர்டர் எடுத்துட்டேன். ஜாயின் போனஸ் கிடைக்குமோ சேலஞ்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது உங்களுக்கே தெரியும். அதில் வந்து பார்ட் 4 தான் இந்த விலாக். ஓகேங்களா? சரி, போன வீடியோ பார்க்காதீங்க, போய்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் பக்கத்தில் ஏதோ உருன்னு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு வந்து கேட்டுச்சு, நான் உங்களுக்கு மன்னிச்சிக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 9 மணிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணேங்க. இப்போ தான் நான் ஆர்டரே எடுத்தேன். அதனால தான் வீட்டிலே உட்காந்துருந்தேன். எனக்கு டைம் கூட இல்லை பேசுகிறதுக்கு இன்ட்ரோக்கு. அண்ட் இப்போ நம்மளோட மொதல் ஆர்டர் எங்கே கொடுத்துருக்குறாங்களோ அங்கே போய்ட்டு பிக்கப் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு போய் டெலிவரி பண்ணணும். அண்ட் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். லெட்ஸ் கோ. ஆக்சுவலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும்போது மழை ட்ராப்பாக வந்துச்சு. அண்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா செம பதட்டமாயிடுச்சு. என்னடா இன்னும் நம்ம மொதல் ஆர்டர் கூட எடுக்கல, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு பதட்டம் இருந்துச்சு. என்ன இங்கே மரத்துக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க பசங்க. உள்ளுக்குள்ளே கொண்டு போய் நிப்பாட்டலாம். அன்றைக்கி நடானா இந்த இடத்துல நிப்பாட்டுங்கிறாங்க, இன்றைக்கி நடானா வெளியே நிப்பாட்டுங்கிறாங்க. மாற்றி பேசிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மொதல் ஆர்டர் எடுக்க போயிட்டு வரோம் உள்ளூரில். இந்த ஆர்டர் முடித்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப்லைன் போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஆஃப்லைன் போகணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பேக்கெட் மணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெபாசிட் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் தருவாங்க. அதனால் ஆர்டரை வாங்கிட்டு நம்ம வெளியே போயிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணிடலாம் கொஞ்சம் அமௌண்ட்டை. அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்ருவாங்க. நம்ம எத்தனை ஆர்டர் வேணும் எடுக்கலாம். ஓகேங்களா? என்னங்க இது மொதல் ஆர்டரே இவ்வளோ நேரம் எடுத்துக்குது, கடுப்பாக இருக்குது. புரியுன்னா ரெடியாக இல்லையா இருக்குதுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 2ங்க ப்ரோ. அப்புறம் சிக்கன் லாலிபாப் 4 பீஸ். ஓகே தானே ப்ரோ? ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேலை செய்கிற இவங்ககிட்ட சண்டைக்கு போயிருக்க மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக ஓனர் உலகில் இருந்தப்பல தலைவர், அவர்கிட்ட தான் சண்டைக்கு போயிருப்பேன். அப்புறம் நமக்கு டைம் ஆகலையாங்க. இந்த ஒரு ஆர்டருக்கு இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம்னா 2 மணி நேரம் அடுத்த ஆர்டர் எடுப்போம். இந்த வேலையாக நமக்கு நிற்கிறது தான். கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் லேட்டுங்க. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் தான் போய் போகிறோம். பாய் சொன்னோன்னே பாய் சொல்லுது. பாய் கியூட் பாப்பா. கிளம்புறப்ப அந்த பாப்பாவுக்கு டாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அந்த பாப்பா வந்து அப்போயே வச்சுது டாட்டா சொல்கிறதுக்கு. நான் கிளம்பும்போது கரெக்டாக டாட்டான்னு என்னை போக கூடாது பண்ணுச்சு கொஞ்ச நேரத்துக்கு. செம க்யூட்டாக சொல்லிச்சிங்க பாப்பா. எனக்கு நேரமாக வந்துருச்சுங்க ஆர்டரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னால் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் போனஸ் எடுக்க முடியல.
பட் ஆனால் அடுத்த ஆர்டரில் மேபி ரெயின் போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ராப்ஸ் விழுந்துச்சு, அதுதான் காரணமாக ஏதாவது விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் அண்ட் சி. இப்போ நம்ம போனோம் பார்த்தீங்களா, அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு போகவே சுத்தமாக பிடிக்காது, விருப்பமே கிடையாது. ஆனால் என்னோடய ஆர்டர் பிக்கப் வந்து அங்கே தான் போட்டுருவாங்க. அவ்வளோதான், கிட்ட நெருங்கியாச்சு. ஆர்டர் 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 அவ்வளோதான், வந்துட்டோம் அப்படி தான் நினைக்கிறேன். டேக் இந்த ரைட்டா எங்கே பாருக்குது, கரெக்டாக தான் வந்துருக்குறோம். இங்கே தான் போட்டுருக்குறாங்க, எங்கேயும் தான் தெரியல. என்னடா எப்போ இது பெருப்பேத்துறாங்க. அந்தாக்கா பார்ப்பாங்க, என்னடா இவன் சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இங்கேயே அப்படின்னு. ஹலோ அக்கா, இது சொமேட்டோவில் ஆர்டர் போட்டிருந்தீங்களேங்க்கா? வந்துட்டேங்க்கா. என்னை பார்த்துட்டீங்களாங்க்கா? கரெக்டாக தான் நினைக்கிறோமா, நம்பிக்கை தான் உங்களுக்கு. வாங்கக்கா. ஒரு சவுண்டு எனக்கே டவுட் ஆயிடுச்சுக்கா. இந்த இடமாங்க்கா? பே பண்ணிட்டீங்களாங்க்கா? ஓ சாரி, பே பண்ணல. ஒரு நிமிஷம்க்கா. க்ரீன் சில்லி சாஸ். இந்தாங்க்கா 45 இருக்குதுங்க்கா. தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றிக்கா. தேங்க்ஸ்க்கா. அக்கா நான் கேமரா போட்டிருக்கேன், எதுவும் தப்பாக நினச்சிக்க. நான் வந்து பிளர் பண்ணிடுறேன், உங்கள் ஃபேஸ்லாம் தெரியாது, அதில் எதுவுமே காட்ட மாட்டேங்க்கா, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரி ஓகேக்கா, தேங்க்ஸ்க்கா. ஓகே. நான் வந்து 45 ரூபா தந்தேன் திருப்பி, அதுக்கப்புறம் 5 ரூபா வச்சுக்கோங்க, டிப்ஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோமோ, அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த காசு வந்து இப்படி தான் வரும் நமக்கு, பார்த்துக்குங்க. அந்த அக்கா சொன்னாங்க, ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பொலைட்டான ஒரு டெலிவரி பாய் பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அக்கா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. நம்மளையும் மதித்து ஃபஸ்ட் ஆளாக இப்படி சொல்கிறாங்களே இந்த அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் பொலைட்டு தான், ரொம்ப பொலைட்டு தான் நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து பச்சை கலர் மாறிக்கிச்சு. பயங்காட்டுறாங்க நமக்கு, சொமேட்டோ பயங்காட்டுதோ பயங்காட்டுது. ரெட் கலரில் ஆன்லைனில் காட்டினா ஏதோ பயந்துக்கிட்டு மறுபடியும் இருக்கிற அமௌண்ட் எல்லாத்தையும் வந்து செட்டில் பண்ணிடுவான்ட்டு ஒரு ஏக்கத்தில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வச்சுருப்பானுங்க ஆன்லைனை. நான் யார், பிளாக் பண்ணால் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் ஆகாதுங்க. ஒன்ஸ் உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ரீச்சர் ஆகிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து எடுக்காத ஆர்டரு நீங்கள் மறுபடியும் பே பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் ஒன்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு அண்ணன் இருக்கிறார், இவர்கிட்ட போயிட்டு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்போம் அந்த பாட்டிக்கு. ஆனால் இந்த மண்டபத்தில் ஏதாவது வேலை கிடைக்குமா? ஒரு பாட்டிக்கே வேலை வேணும். எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே பார்க்குறேங்கிறாங்க. டாய்லெட்டுக்குள்ள ஒரு மாதிரி வேலை இருந்தாச்சும் கூட ஓகே தான் அப்படின்றாங்க. சரி, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கும்ல, உங்களுக்கு நிறையா தெரியும்ல, எத்தனை வருஷம் வேலை செஞ்சுருப்பீங்க, அதனால தான் உங்கள்கிட்ட வந்து கேட்குறேன். நிறைய பக்கம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், 5000 பத்த மாட்டேங்குதுக்கண்ணே, காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்கே போய் கேட்டாலும் ஆள் இருக்குது ஆள் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அப்படின்னாங்க. என்ன இதுங்கண்ணா? லேடிஸ் தான். 50 வயசுக்கு மேலே தான் இருக்கும். 45 to 50 ஆள் இருக்கிறாங்களா? போச்சுரா, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. சொல்லுங்கண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். 7 பொம்பளைக்கு இருக்கிறாங்களா? எவ்வளோ சம்பளம் தருவாங்க? வந்தன்னைக்கு சம்பளமா? அப்படி சம்பாரிச்சா கூட அதிகமாக சம்பாரிச்சலாங்கண்ணா. இந்த மந்த்லி வாங்குறதா தான். ஆமாம். ஓ, கல்யாணம் எப்போ நடக்குதோ அப்போ வேலை. ஓ அப்படிங்களாண்ணா. சம்பளம் தரமாட்டாங்க எங்கேயுமே. உங்களுக்கே எவ்வளோதான் தராங்களா? உங்களுக்கே எவ்வளோதான் தராங்களா? கான்ட்ராக்ட் மூலிமா வந்ததான். வருஷமா? வருஷ கணக்கா? மாதம் சம்பளம் வாங்கண்ணா. எவ்வளோ தராங்க? 8000 வாங்கண்ணா. 8000 கம்மி தாங்கண்ணா. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு ஒரு காய்கறி வாங்கினா கூட முடியாது. அதான் அந்த பாட்டிக்கிட்டேன்னு சொன்னேன்.
50,000 தராங்க. ஏடிபி விளம்பரம் 10,000 தராங்க. நான் இந்த வழியை வந்தேன்னா உங்களை வந்து பார்க்குறேன். ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், வேலை இருந்ததுன்னா அந்த பாட்டிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி ரோட்டுக்கு தான் போகிறோம். அங்கே தான் வந்து நம்மளோட ஆர்டர் கலெக்ஷன் பண்ண வேண்டிய இடம் இருக்குது. அதாவது மதியானம் நைட்டு இந்த ரேஞ்சில் வர ஆர்டர் தான் நமக்கு வந்து ஆர்டரு. மித்த ஆர்டரில் எதுவுமே ஆர்டரே கிடையாது. புட்டிக்கிறோங்க, வேலையை பிடிச்சி அந்த பாட்டியை கொண்டு போய் விட்றோம் அந்த இடத்துல. ஓகே, தாத்தா கிட்ட கேட்டு எங்கே நிப்பாட்டுறதுன்னு கேட்டுருவோம். தாத்தா இல்லைன்னா நம்மளை வந்து டார்கெட் பண்ணிடுவார். இன்றைக்கி எங்கண்ணா நிப்பாட்டணும்? ஆமாம், இப்படி நிப்பாட்டிட்டேண்ணா. ஓகே, டன் டன். டிஃப்ரெண்ட்டாக தெரியுறேனே. ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்த ப்ரோ மாதிரி தான் தெரியுது. ஸ்விக்கியில் வேலை செய்கிறீங்க. 9329க்கா? பார்சல் கிடையாது. கேட்க மாட்டியா? போக மாட்டியா? இங்கே இருக்கிறா. என்ன அதாங்கண்ணா, அதாங்க அப்படியே 9329ண்ணா. 9329. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பூஸ்டாக இருக்குது. நம்மளோட மொதல் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பாராட்டி பேசிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்ப பொலைட்டாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பிங்க. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செல்ஃபி எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஒரே செகண்ட் லைன்லேயே இருங்க, வந்துடுறேன். ஆக்சுவலாக இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ நடந்து போச்சுங்க. ஆக்சுவலாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி கேட்டுச்சான். நம்ம வந்து உங்கள்கிட்ட பேசிவிட்டு ஹெல்மெட்டை கழட்டி வைக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 000ன்னு வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்லைனுக்கு தள்ளி விட்டுரும் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. என்னங்க அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பேயிங் பை கேஷ் தானா போல், கேஷ் ஆன் டெலிவரி. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் பே பண்ணணும். காசை கொஞ்சம் டெபாசிட் பண்ணி விட்டால் தான் அவங்க விடுவாங்க, இல்லைன்னா தள்ளி விட்ருவாங்க வெளியே. சரி ஓகேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து 4 நிமிஷம் தான் காட்டுது. இந்த ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் என்ன கதைன்னு. சொமேட்டோ வெளியே தள்ளி விட்டுருவானுங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா நான் செல்ஃபி வந்து எடுக்கிறதுக்குள்ளேயே கட் ஆயிடுச்சு. அந்த டைமிங் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுறது? ப்ரோ மூவ் பண்ணிடாதீங்க ப்ரோ, போய்க்கிறேன். ரைட்டு, ஏதோ ஆஃப் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் ஆஃப் ஆகலை. இழுக்குதான் வண்டி, பெட்ரோல் முடிய போதான். இந்த கண்ணாடி வந்து இழுத்து வச்சு தான் பார்க்கணும், இருக்குதான் ஏதாவது வருதா அப்படின்னு. எதுவுமே வரலையா, அப்படியே போய்க்கலாம் திருப்பிக்கிட்டு. கிட்ட வந்துட்டோம். பட்டீஸ், மார்கழி மாதத்தில் என்ன நாய் வந்து ஒத்தக்கெல்லாம் நின்றுட்டு இருக்குது, தவம் எடுத்துக்கிட்டு இருக்குதா என்ன? வெரி குட், சூப்பர் சொமேட்டோ. இனிமேல் நான் வந்து வெறும் ரைடர் கிடையாது, சூப்பர் சொமேட்டோ ரைடர் நான். ஓகேங்களா, ஏன்னா கரெக்டாக டெலிவரி பண்ணிடுறேன்ல. ஐயோ, என்னங்க முடிஞ்சு போச்சா பெட்ரோலு? வேறு ரகங்க. ஐயோ இல்லை, ஆண்டில் தான் இருக்குது. தள்ளிக்கிட்டு போகணுமா? அதுதான் விஷயமா? நம்மளே தான் சிரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ தான் ஆர்டர் போட்டுருக்கீங்களா? ஓ, 1254 ரூபாங்க. ஓகே, இந்தாங்க பாப்பா. ஓகே, காசு வாங்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பாப்பா, ஓகே. போச்சுடா, அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. இப்போ எனக்கு வேறு பெட்ரோல் தீர்ந்து போச்சு, பெட்ரோல் வேறு அடிக்கணும். கடவுளே காப்பாற்றிடு, உன்னை நம்பி தான் போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு ரோட்டுக்கு போகணும். இப்போ நம்ம ஆர்டர் அக்செப்ட் பண்ணுறது. ஐயோ, இது எவ்வளோ ஆர்டர்னு பார்க்க மாட்டேதுன்னே, ஏதோ அதிகமானு நினைக்கிறேன்.
பார்ப்போம். எவ்வளோ இருந்தாலும் சரி அடித்து நூற்றுறோம். பட்டையை கலப்புறோம் ஜி. மைலேஜ் ஒன்றும் கிடையாதுங்க இந்த வண்டியில். அதான் பிரச்சனையே. டக்கு 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 டக்குன்னு தீர்ந்து போயிடும். போச்சா ஆப்பாயிருச்சான். கடவுளி வீர லெவல் ஜி. நீ வீர லெவலில் ஃபன் பண்ணுறப்பா நீ. ஹோண்டா ட்ரீம் யூகா ஏண்டா இப்படி பண்ணுற? பெட்ரோல் அடிக்கூடாதுன்னு ஆசையா உனக்கு? விட்ட மாட்டேன்டா இன்றைக்கி. நீயா நானான்னு பார்த்துடலாம்டா டேய். முக்குனாலும் சரிடா டேய், பார்த்துடலாம்டா டேய். போச்சு ஃபினிஷு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்தாச்சு. இதோ அதுதான் பங்க்கு. நம்மளோட இந்தியன் ஆயிலுக்கு வந்தாச்சு. அவருங்க ரேடியோ செட் பண்ணிவிட்டு ஜாலியாக போகிறாரு வயத்திலே போட்டுக்கிட்டு. என்ன பண்ணுறது, தள்ளிக்கிட்டு போகணுன்னு வித்தி இருக்குது. என்ன பண்ணுறது, தள்ளிக்கிட்டு போக வேண்டியதான். நார்மல் தான் ப்ரோ, நார்மல் தான். கேமரா பார்த்துட்டு சாக்காயிட்டாரு. சாப்பாடுமா போடுங்க ப்ரோ. மிஷின் ஓடாத. நைட்டு மந்தமாக தான் இருக்கும். காலையில் கொஞ்சம் வாங்க. ஓகே. ஆமாம் ப்ரோ, கேமரா. ஆமாம் கேமரா. எதுங்க ப்ரோ? ஆமாம், எல்லாம் ஓடிட்டு இருக்குது. போட்ட வேண்டாமா ப்ரோ? உங்கள் ஃபேஸ் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஓகே தானே ப்ரோ? பொண்ணுங்கள இருந்தால் அப்படி இப்படியும் பேசுவாங்க. பசங்க நமக்கு என்னங்க ப்ரோ? ஓகேவாங்க ப்ரோ, 300 தானே? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நானும் அம்மாவும் வந்து திருச்செந்தூர் போகிறதா சொல்லியிருப்பேன் போன விளாகில். அண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மன்னிச்சிக்கங்க, இந்த வீடியோ அப்புறம் 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்காது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பாதியாக பிரித்து பார்த்துக்குங்க, நாளைக்கு நாளானிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா என்னோடய ஃபேவரட் முருகர் சாமி. அண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போக போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் முருகர் கோயில் விலாக் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நான் என்னோடய ஃபோன்லேயே வச்சு எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். கேமராலாம் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ கவர் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுடுறேன். என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போய் டெலிவரி பண்ணி முடிச்சோம்னா 2000 வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டேன்னா 1% ஆயிரும். நைட் ஆச்சுன்னா இப்போ எனக்கு அதுதான் பயமாக இருக்குது. நான் நைட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடிட் பண்ணி அப்லோடு பண்ணி மறுபடியும் சார்ஜ் 100% ஏற்றி ஆகணும். ஏன்னா 11:15 நம்ம போனோம்னா தம்பி வேறு நம்மளே பார்க்குறான். வெக்கமாக இருக்குது நமக்கு. அதான் டாட்டா சொல்லிட்டேன் தம்பிக்கு. லைஃப் இஸ் அ ரேஸ், ரன் அப்படின்ற மாதிரி சத்யராஜ் ப்ரோ சொல்கிற மாதிரி தான். ரன்னிங்லேயே இருக்க வேண்டியதான் நம்ம லைஃபு. ஓட்டத்திலே முடிஞ்சிருமாங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி. மார்கழி 1 ஆரம்பிச்சிடுச்சு. சரியான கூட்டங்க. நம்ம ஒரு நாள் ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வருவோம். ரங்கநாதர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கோட்டைக்கு பின்னாடி இருக்குது. ஐயா கஷாமுஷான்னு ஆறு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன ராயல் என்ஃபீல்டா தலைவரே? என்ன தலைவரே, வெள்ளை ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு அரசியல்வாதி மாதிரி இருக்கீங்க. எல்லாம் வெள்ளை வெள்ளையாக ஜொலிக்குதே. என்ன திட்டம் போகிறாரு, முறைச்சிட்டு மட்டும் போகிறாரு. இண்டிகேட்டர் அவர் இந்த பக்கம் இங்கே போட்டுக்கிட்டு அங்கே போயிட்டுருக்கிறாரு. இவர் அவரை முறைச்சிட்டு போகிறாரு. என்ன தலைவரே, போய் சொல்லுவோமா அவர்கிட்ட, ப்ரோ இண்டிகேட்டர் போட்டு போயிட்டுருக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இவர் ஆட்டோக்காரரை பார்த்து முறைச்சிட்டு போகிறாரு. ஐயோ எனக்குண்ணா சிரிப்பு வேறு. இன்னும் இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. எப்பா என்ன ஐடியா? இண்டிகேட்டர் வந்து ஆயில் முடிகிற வரைக்கும் போட்டுருவாருன்னு நினைக்கிறேன். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்லேயும் போய் நிப்பாட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் ஓட விட்டு. தலைவரே
தலைவரே இண்டிகேட்டர் பேச்சு ஆஃப் பண்ணுங்களே. ஆஃபே பண்ண மாட்டார் போலே. நாமளே சொல்லிடலாமா ப்ரோ இண்டிகேட்டர் போட விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. நம்ம வந்து போக வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துருச்சு. அவர் பாருங்க கடைசி வரைக்கும் இண்டிகேட்டர் ஆஃப் பண்ண மாட்டார் போல். வேறு லெவலு. சொமேட்டோ ப்ரோ ரெடி ஆயிடுச்சான். 31:18. ஓ கஸ்டமரா ப்ரோ நீங்கள்? ஓ சாரி ப்ரோ சாரி. ஐயோ என்ன இப்படி ஆகி போச்சு. சாரி ப்ரோ. ஓகே ப்ரோ சரிட்டா. அண்ணா இங்கே ஏதாவது வேலை இருக்குமா? ஒரு பாட்டிக்கு வேலை வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு பாட்டிக்கு வேலை வேணும்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் போயிருந்தேன். ஆமாம் ஒரு பாட்டி. டாய்லெட் கழுவுற மாதிரி இருந்தாலும் ஓகே. சாப்பாடு சமைக்கிறதுல சாப்பாடு பிளேட்லாம் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே. எது கொடுத்தாலும் ஓகேன்றாங்க. அங்கே 5000 வாங்குறேன்னு சொன்னாங்க. இங்கே எவ்வளோ தருவீங்கண்ணா? அங்கே 5000 வாங்குறதா சொன்னாங்க. ஆமாம் ஆமாம் மாதம் 5000. 5000 வச்சு எங்கேங்கண்ணா ரன் பண்ண முடியும் இப்போ இருக்கிற சூழ்நிலையில்? அதாங்க நான் கேட்குறேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு வருவேன். அவங்க வந்து ஃபுல் டே அங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க இன்னொரு கடையில். லேடிஸ் 45 to 50 வயசு இருக்கும். வயசானவங்கன்னா ரொம்ப வயசானவங்களா? அக்கா மாதிரி தான் இருப்பாங்க. அப்படிங்களாங்கண்ணா? சரி நான் அந்த பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறேன். இப்போ சும்மா வந்து பார்க்க சொல்லிட்டாங்கண்ணா. ஏதாவது பார்த்து வேலை கொடுங்கண்ணா. 2 பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களாங்கண்ணா? ஆமாம் ஆமாங்கண்ணா புரியுது. சரி அப்போ நான் கூட்டிகிட்டு வந்து விட்றேங்கண்ணா. அவங்க ஏதாவது இருந்தால் வேலை இருந்தால் பார்த்து கொடுங்கண்ணா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சரி என்ன செய்ய முடியுமா என்னன்னு கேட்டு. சரி ஓகேங்கண்ணா. நான் இப்போ நான் வரட்டா? அவங்க இன்னொரு ஹோட்டலில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே 5000 வந்துட்டு இருக்கிறாங்க. 5000 அண்ணா இல்லைங்கண்ணா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 5000 எந்த மூளைக்குங்கண்ணா? காய்கறி வாங்க கூட முடியாது. 12,000. ஆமாங்கண்ணா. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டியை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்து விடுவோம். அவ்வளோதாங்க. நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணிவிட்டோம்னு வச்சிங்களேன். அந்த பாட்டிக்கு டிஸ்டன்ஸு 13 நிமிஷங்க. எப்போ எங்கேயோ போகணும் ஆர்டர் கொடுக்க. எந்த ரோடுனாச்சும் பார்ப்போம் இருங்க. எனக்கு வேறு சக்ஸஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த பாட்டிக்கு ஒரு வேலை பார்த்து தரோம்ல, அதனால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அச்சச்சோ புன்னகை தின்னும் புன்னகை கைக்கொட்டியில் காணாமல் என்னென்னமோ வாயில் வருதுங்க, மன்னிச்சுக்குங்க. ஆக்சுவலாக இங்கே தான் ஒரு சுடுகாடு இருக்கின்றது. பேயெல்லாம் இங்கே தான் நடமாடுகிறது. ஆர்டர் போட்டிருந்தீங்களா? இல்லை எல்லாம் குரூப்பாக உட்காந்துருந்தீங்க. சரி அதான் இங்கே எதாவது ஆர்டர் போட்டிருப்பீங்கன்னு நினச்சேன். இங்கே தான் காட்டுச்சு. சரி ஓகே இந்தாங்க ப்ரோ. சரி ஓகே ப்ரோ. அந்த பாப்பாலாம் பார்க்குது என்னடா ஏன் கேமரா போட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. பாய் பாய்ங்கக்கா. யாருடா நமக்கு பாய் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நல்லா பேசுகிறாங்களே பாய் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பல்ப் கொடுத்துட்டாங்க. யாருமே பேசவே இல்லை ஒரு வாரத்தை கூட. ஸ்ப்ரெட் லவ்மோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் ஸ்ப்ரெட் லவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பரவாயில்ல நோ வரிஸ். நாம் ஸ்ப்ரெட் லவ் பண்ணுவோம் எல்லாத்தையும். சரியான கூட்டமாக இருக்குது. என்ன ப்ரோ நம்மளே தான் பார்க்குறாரு. யாராவேன் கேமரா போட்டு வந்துருக்குறான் சொமேட்டோவில் அப்படின்னு பார்க்குறாரு. ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு போல. ஒரு ரீச்சரி பிக்கப்பு ஆர்டர் ரெடி. போன வேகத்தில் வாங்கிட்டு போக வேண்டி தான். 32 நிமிஷம் தான் டைம். டக்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வரோம். 58:45. ஆமாங்க. ஓகேங்க அவ்வளோதானே. சரி ஓகே சரி.
என்னங்க சாப்பாடு ஸ்மெல் அடிக்குது, ஆனால் புகை ஸ்மெல்லு தான் வருது. என்ன ஸ்மெல்னே கண்டுபிடிக்க முடியாது ஆட்டோவில் விடுறது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க வேறு லெவலு. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. என்ன தெரியுமா, நம்ம 3 ஜிக்ஸு முடித்து 7 ஆர்டர் கிட்ட முடித்தோம்னா நமக்கு வந்து 100 ரூபா போனஸுங்க, எக்ஸ்ட்ரா போனஸும்பாங்க இதுக்கு பேர். ஓகேங்களா, இது வந்து கிடைக்கும் நமக்கு. என்ன தலைவர் 10 கை நீட்டிட்டு மாஸ்க் காட்டுறாரு இப்போ ட்ரிபிள்ஸை போயிட்டு. என்னண்ணா எங்கண்ணா கூப்பிட்டு வர? நான் முடிக்கணுன்னே வராங்கப்பா. நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நேரம் சரியில்லைப்பா, யாரும் வராதிங்க என்கிட்ட. இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன். போகிறதுக்குள்ள ஒன்றும் இல்லை, உளுந்து தான் கிடக்கணும் இடிச்சு தள்ளினா. ஓ, நீ தான் ஆட்டு போட்டிங்களா? சரி, ஓகே. 443 ரூபாங்கண்ணா. 443. ஆமாங்கண்ணா. அதான் நீங்கள் 40 மட்டும் கொடுங்க, ஒரு 17 rupees டிப்ஸ் எடுத்துக்கங்க. ஓகேங்கண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. ஓகே, தேங்க்ஸ். ஓகே. சரி, ஓகேங்கண்ணா. இவர் தாங்க மனுஷன். 17 ரூபா கொடுத்துருக்குறாரு டிப்ஸு, வேறு லெவலு. இது வரைக்கும் அதிகமாக கொடுத்ததில் இவர் தான் அதிகமாக கொடுத்துருக்குறாரு. ஓகே, ஆர்டர் டெலிவரி கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் வந்து கஸ்டமர் சைட் தேங்க்யூ சப்மிட். ஓகேங்களா, வேலை முடிஞ்சது. இனிமேல் கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ட் ஆகிடுச்சு. ஓகே, என்னங்க ப்ரோ? எதுங்க ப்ரோ? ஆமாங்க ப்ரோ, கேமரா. ஆமாம் ப்ரோ, யூடியூப் தான் பண்ணிட்டுருக்கிறேன். பிரத்ரேக்கர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ப்ரோ. சரி வாட்டா. சரி ப்ரோ. நான் வரை எத்தனை ஆர்டர் முடிச்சிருக்கேன்னு வேறு தெரியலையே. 7 ஆர்டர் முடித்தா சண்டே ஸ்பெஷலு 100 ரூபா கிடைக்கும், ஏன் போனஸ். நான் 7 ஆர்டர் முடிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இது என்னங்க வரவே மாட்டேங்குது இன்றைக்கி ஆர்டர் ஒன்றும் அந்தளவுக்கு. ஓகே, நம்ம வந்து நம்ம வீட்டுக்கிட்ட நெருங்கியாச்சு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து நிப்பாட்டிட்டு எவ்வளோ இன்றைக்கி ஆர்டர் எடுத்துருக்குறோம் அண்டு எவ்வளோ இயர்னிங்ஸ் எடுத்துருக்குறோம் அண்டு எத்தனை ஆர்டர் எடுத்தால் 100 ஆர்டர் எடுக்க முடியும் அண்டு நம்மளோட ஜாயினிங் போனஸ் கிடைக்குமான்ற சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜெயிச்சிருக்கிறோம் எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறேன். அண்ட் எகைன் சேம் மரச்செடி கொடிக்கிட்டு தான் நிற்க போகிறேன். நேற்று எங்கே நின்னமோ அதே இடத்துல நின்று பேச போகிறேன். ஓகேவா, சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போ நான் பே அவுட்டில் தான் இருக்கிறேன். அண்டு என்னோடய பே அவுட்டில் வந்து எவ்வளோ நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படி சொல்கிறேன். நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட்டில் அப்படி பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேட்டு 17 அண்டு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ட்ரிப்ஸ் எடுத்துருக்கணும்? 4 ட்ரிப்ஸு. அப்புறம் இப்போ டைம் வந்து 2:29. ஓகேங்களா, அப்புறம் என்னோடய லாகின் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.4. அப்புறம் என்னோடய ஆர்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4 ஆர்டர்ஸ் எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஈவினிங்ஸ் ஃபார் டுடே வந்து பார்த்திங்கன்னா 176 ரூபா 57 காசு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3.55 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்கிறானுங்க. எதுக்கு பண்ணியிருக்கான்னு தெரியல, பெனால்ட்டி போட்டேன்னு நினைக்கிறேன்னு தெரிஞ்சு. ஓகே, ஆக்சுவலாக என்னோடய அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு ஏர்ன் பண்ணது 150 ரூபா 12 காசு. அதில் 8 ரூபா 6 காசு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய போனஸு. ஓகேங்களா, அதாவது டிப்ஸு. இந்த கணக்கு தான். சரி, அவ்வளோதாங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேஅவுட் ஹிஸ்ட்ரி முடிஞ்சு போச்சு. இன்னும் ஆர்டர் எத்தனை எடுத்தால் நம்ம 100 ஆர்டர் தொடுவோன்னு பார்த்திங்கன்னா, சரி ஓகே, இப்போ வந்து நம்ம 41 ஆர்டர் முடிச்சிருக்கிறோம். இன்னும் எத்தனை ஆர்டர் எடுத்தால் 100 ஆர்டர் எடுப்போம்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 59 ஆர்டர் அவே இருக்குது. அண்டு 59 ஆர்டர் எடுத்துட்டோம்னா வேறு லெவலு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா ஜாயினிங் போனஸை எடுத்துடலாம். நம்மளோட மொதல் டார்கெட் அதை தான் இருக்கணும். ஓகேங்களா, மனசு கஷ்டமாக இருக்குது. 4 ஆர்டர் தான் எடுத்தேன். நான் 9 மணிலேருந்து ரெடியாக இருக்கிறேன், ஆனால் ஆர்டரே கொடுக்கல. கடைசியாக வேகமாக 4 ஆர்டர் கொடுத்து முடிக்க வச்சுட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தராத ஏமாற்றிட்டாங்க. சின்னோரிஸ், நம்ம நெக்ஸ்ட் சண்டே பார்ப்போம் என்ன ஏதுன்னு. அண்டு சரி, ஓகேங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய த்ரில்லிங்கான அமேசிங்கான ஒரு வேறு என்னென்ன இருக்குதோ அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு சூப்பரான சொமேட்டோ விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.